ஆச்சு தள்ளி விட்டுறப்போ இதில் ஒன்று தண்ணியால் கொண்டு தப்பிச்சு கொண்டு போகிறதுக்கு ரெண்டு தகரம் கொண்டு வச்சு அந்த தகரத்துக்குள்ளெல்லாம் புரிஞ்சு எடுத்து கொண்டு ரெண்டா புரிஞ்சு எடுத்து கல்லுமுட்டி. இந்த பனைகள் குமுளமுனை கனகர் கந்தசாமியின் கற்ப பிள்ளையார் கோயிலடி தோட்டம். இந்த 5 ஏக்கரை சுற்றி வேலிகளுக்குள் 2 முழம் உள் நடப்பட்ட பனைகள். இந்த பனை நடுவதற்கு ஒரு முக்கியமான ஸ்டோரி, ஒரு கதை இருக்கின்றது. அதாவது எனது தந்தை ஒரு நண்பர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அப்போது அந்த சிறு வடலிகளாக அவர் வீட்டில் முற்றங்களில் நின்றது, நல்ல ஓலைகளுடன். அப்போது அந்த நண்பரிடம் கேட்டாராம், தம்பி, இந்த பனை ஓலைகளை தாருங்கள், நான் எனது வீட்டை மேயப் போகிறேன் என்று. அப்போது அவர் 2 பேரும் தண்ணி அடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அவர் பகுடியாக சொன்னாராம், என் தோட்டத்துக்குள் நிற்கும் பனைகளை நான் தான் நட்டேன், உனக்காகவா நட்டு வைத்திருக்கிறேன் என்று ஒரு பகுடியாக சொன்ன கதை. அதை அந்த நிகழ்வில் பகுடியாக சொன்னதை மனதுக்குள் நல்லதை நினைத்திருக்கின்றார். சில பேர் கோபத்தில் விட்டு சென்று விடுவார்கள், கதையாமல் விட்டு விடுவார்கள். அந்த கதையின் உதாரணத்தை அவர் நினைத்து கொண்டு தன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஓலைக்கொட்டில் வெய்வதற்கு யாருடைய பள்ளையையும் திறந்து ஓலை கேட்கக்கூடாது, அதற்காக நடப்பட்ட பனைகள் இவை. அப்போது இந்த பனை மரங்களுக்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது. இன்று ஒவ்வொரு பனையும் 7,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் செல்லும். ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்த பனைகளை கவசமாக்கி கொண்டதும் உண்டு. அந்த வகையில் ஸ்ரீலங்கா இராணுவம் இந்தியா இராணுவங்களால் கவசமாக்கிய விடுதலை புலிகளை நோக்கி துப்பாக்கிகளும் செல்லுகளும் வீசப்பட்டன. அந்த வகையில் இந்த பனை யாவும் இன்று 5% உதவாத பனைகளாகி விட்டன. பாருங்கள், செல் அடித்து எத்தனை பனை, எத்தனை தென்னை முறிந்து விட்டது. இன்று இந்த பனையை கேட்பதற்கு யாரும் இல்லை. பாருங்கள், தென்னம்பிள்ளை எத்தனை காயங்கள் தெரிகின்றதென்று. இதே போன்றுதான் அதுக்குள் இருக்கும் பனைமரங்களை பாருங்கள், காயங்கள் இன்று 5%க்கும் உதவாத நிலையில் இருக்கின்றது. இதுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? சின்ன சின்ன தீராந்தியாக எடுப்பதா, வலையாக எடுப்பதா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள்.
நன்றி, வணக்கம். ஓட்டை துவாரம் ஒவ்வொரு பனைகளும். உச்சரத்தில் வந்து வீசம்பாட்டியில் நின்று பிடிங்கினாங்க. கடற்கரை, சிறுகடல். தேங்காய் விழுதா? இது என்ன இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் ஓட்டி ஓட்டியா கிடக்கு என்னத்துக்கு? அது குண்டடிச்சா ஓட்டு. என்ன அடிச்சது? ரவுண்ட்ஸு. மற்றது குண்டா? எனக்கு தெரியுமா, நான் இங்கே இருந்தா தானே. அப்போ அப்படியே எல்லா தென்னம்பிள்ளைகளும் ஓட்டி ஓட்டியா இருக்குது. கல்லர் பிடுங்குறாங்களா? கேணி தோட்டத்துலையும் கலர் பிடுங்குறாங்களா? போகிற இல்லையா? யானையும் பாருதா? ஆ, குமுளமுனையில் பனை வளமும் தென்னை வளமும் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமம் பார்த்தீங்களா என்ன நிலையில் இருக்குது யுத்த அனர்த்தத்துக்கு பிறகு? குமுளமுனை கிராமம் பார்த்தீங்களா? மக்கள் எல்லாம் சிரிச்சாதான் இந்த மரங்கள் எல்லாம் அசைகின்ற மாதிரியும் பூரண சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஓ, மக்கள் என்றைக்கு சிரிக்கினேமோ, சிரித்து கதைக்கினேமோ, அன்றைக்கு இந்த தென்னம்பிள்ளைகள், இந்த பனை மரங்கள், இந்த இயற்கை காட்சியெல்லாம் அவைகளுக்கு அழகாக தெரியும். அப்போ வீட்டுக்கு ஒரு அழுக குரலான. அப்போ அந்த வகையில் அவைகள் எல்லாம் ஒரு சோகமாக இருக்கிறேன். அப்போ அதே மாதிரி இந்த பனைமரங்கள் எல்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி எனக்கு தென்படுது. இவியல் சிரித்தாதான் அந்த இயற்கை இதுகளும் சந்தோஷத்தை கொடுக்கும் போல தெரியுது. இப்போ குமுளமுனையில் தென்னை வளம் எல்லாம் பனவளம் எல்லாம் நிறைந்த ஒரு கிராமம். என்ன பொறுப்பு? அவர்கள் சிரிக்கிறார்களே இல்லை, சோகத்தில் உள்ளார்கள்.
எங்கால சின்ன மாமாண்ட வயல்